1 and 2. Anyone from the last would like to join? யாரும் கை தூக்கினாங்களே, நான் பார்த்தனே. பரவாயில்ல வாங்க. No? No volunteers from the last? Please come. And from here too. See how beautiful it is? Please stand here. Come. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தான் டாட்டர், ஓகே? இவங்க ரெண்டு பேரும் உங்க பேரண்ட். நீங்க உங்க பேரண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணணும். பப்பா அண்ட் மம்மா, ஐம் கோயிங் டு டூ மை ஃபர்தர் எஜுகேஷன். என்ன ஆக ஆசைப்படுறீங்க? சயின்டிஸ்ட். ஓகே, பர்சுவேட் தெம். இப்போ அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஓகே? ரிமெம்பர் தட். அம்மா அப்பா அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகே? மா, நான் என்னோட 12th முடிச்சிட்டேன். நான் வந்துட்டு ரொம்பவே நல்ல மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் மேலே படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு பெருசாக வசதி இல்லை. அதனால் நான் வெளியில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வெளியிலலாம் போகக்கூடாது. எப்படி மான பக்கம் ஆயிடு. மானம் தான் முக்கியம். ஒரு பொண்ணுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் முக்கியம். சமைக்க கற்றுக்கணும், சமைக்கணும். அப்பா, நீங்க இப்ப கூட எதுவும் பேசாம அப்படியே தான் நின்றுட்டு இருப்பீங்களா? ஏமா புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறால, படிக்க வைக்கிறாம? நீங்களே இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா இந்த சமுதாயத்தை பத்தி? பொம்பளை பிள்ளைங்க வெளியே போயிட்டு ஒழுங்கா வராங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களால போய் ஃபாலோ பண்ண முடியுமா அந்த பிள்ளைங்களை? நீங்களும் இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு புரியாதா? நம்ம புள்ள மேல நம்மளுக்கு இருந்தா போதும்ல. நம்ம புள்ள வந்து நல்ல புள்ள, அதனால வந்து நம்ம வந்து படிக்க வைக்கணும். மா, வாப்பாவே சொல்றாங்க, கொஞ்சம் விடலாமே. நீ காலேஜ்ல எடுக்கிற மார்க்கை பொறுத்து மேல் படிப்பு. காலேஜ் ஸ்கூல்ல எடுத்துட்டா. அவ 12th முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டா. ஒத்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணணும். இல்ல பரவாயில்ல. வெரி குட். ஐ திங்க் இருக்கிறதுல பெஸ்ட் அவங்க அப்பா தான் நினைக்கிறேன். Okay, now you are the daughter, okay? And these two are your parents. Again, you are the papa? You are the papa? Your mom or dad? Mom now. Okay, dad and mom, okay? Remember, she is your dad. நான் இப்போ 12th முடிச்சிட்டேன். நான் மேற்படிப்புக்கு வெளியே தான் போகணும். வெளியே போனால் தான் ஒரு குட் எஜுகேஷன் எனக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ நான் வெளியே போய் நான் என் ப்ராப்ளம்ஸை நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண நான் கற்றுக்கணும். ஸோ நான் காலேஜ் போகணும், நான் படிக்கணும், நான் மார்க் வாங்கணும். எனக்கு தெரியாதுமா, அம்மாட்ட கேட்டுக்கோ. இவளை அனுப்பலாம், ஆனா வெளியூருக்கு அனுப்பலாம். ஆனா பக்கத்துல உள்ளவங்களாம் இன்னும் அந்த புள்ள அனுப்பியிருக்கு, படிக்க பிள்ளைய அனுப்பியிருக்கு அப்படின்னு பேசுவாங்க, பொம்பளை பிள்ளைய அனுப்பியிருக்குன்னு. ஆனா வந்து நம்ம என்ன செய்யலாம், காலேஜ் சேர்க்கணும். பெண் கல்வி வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். அதனால வந்து இந்த பிள்ளைய வந்து நம்ம வந்து வெளியூர்ல போய் படிக்க வைக்கலாம். Oh, I think very supportive mom now. I think as a father is also she is supportive. Mom also she is supportive. Very good mom and dad. இப்போ உங்க வீட்டில் என்ன நடக்கும்னு யோசிச்சு பண்ணுங்க. ஓகே, நீங்க அம்மா அவங்க அப்பாவா? அம்மா. என்ன 12th முடிச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன வீட்டில் சமைக்க கற்றுக்கோங்க. இன்னும் ஒரு வருஷத்துல எல்லாம் வந்துட்டு என் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவீங்க. கிடையாது, நான் படிக்கணும். இனி வர பொருளாதாரத்தில் 2 பேர் வேலைக்கு போனாதான் ஒரு ஃபேமிலியே ரன் பண்ண முடியும். ஒருத்தரை மட்டும் எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது? எங்களுக்கும் வந்து ஃப்ரீடம் இருக்கு.
நாங்களும் இண்டிபெண்டா இருக்கணும், மற்றவங்க கையை எதிர்பார்த்து நாங்க வாழக்கூடாது. ஸோ நாங்க படிக்கணும். என்ன அம்மா என்ன சொல்றீங்க? என்ன இப்படி எல்லாம் சொன்னா நீங்க பாத்துட்டே இருக்கீங்களா? பாருங்க பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு. எல்லாம் உங்களே மட்டும் வரும். இதே புள்ள எதிராச்சும் பிரைஸ் வாங்கிட்டா உங்க புள்ள, ஏதாவது தப்பு செஞ்சா எங்க புள்ள. இது என்ன இது? Okay, okay, okay. Now, as a rotation, you come here as a daughter. Father or mom? Dad and mom. Okay, you are the daughter. எப்ப பார்த்தாலும் வாயடிச்சுட்டே இருக்கேன், உனக்கு கிடைக்கிறதே கஷ்டம், கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சிருக்கேன். வெளியிலலாம் போனோன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நாகூரை பத்தி உனக்கு தெரியும், பொம்பளைங்கன்னா எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து படிக்க போறேன்னு சொன்ன மாதிரியே எனக்கு கேட்கலையே. அவ வந்தாலே ஏதாச்சும் கோளாரா தான் இருக்கும். நான் படிக்க போறேன், வெளியூர்ல போய் பெங்களூர் கிளம்பணும். நான் இன்னைக்கு நான் போறேன். என்ன சரிங்க நீங்க? அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போகணுன்டா, கடைசியில நீ மட்டும்தான் போய் நின்ற. இப்ப நீ மட்டும்தான் போய் நிக்க போறியா? நான் உங்க வாப்பா சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு உங்க வாப்பா தரகால கடையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாஹா. அதுக்கே வருமானம் இல்லைன்னு இருக்கேன். இப்பதான் ஹந்திரி வருது, சரி வருமானம் வரன்னு பார்த்தா அதுக்குள்ள நீ போறேங்கிற. எனக்கு தெரியாது, பெங்களூருக்குலாம் என்னால காசுலாம் செலவு பண்ண முடியாது. நீ ஏதோ கிரசன் ஸ்கூல்னு ஒரு பல்கலைக்கழக ஒரு கல்வி இருந்ததுனால உன்னை வந்துட்டு ஸ்கூல்ல சேர்த்த. அப்படி ஸ்கூல் அப்படி வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்கூலே இதெல்லாம் சேர்த்துக்கே மாட்டேன். இந்த நாகூர்லயே பெண் கல்வி இருக்கிறதுனால இந்த ஸ்கூல்ல கேர்ள்ஸ் ஸ்கூலுங்கிறனால தான் வந்து 6வதோட படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி 5வதோட அவ்வளவுதான் உனக்கு. இல்ல நீ இதுவரை கேக்குறியா? அதெல்லாம் முடியவே முடியாது. என்ன நம்ம வீட்டை பத்தி என்ன பேசுவாஹா? நாகூர்ல என்ன தெரியுமா பெருமை? பையன் 12வது வரைக்கும் படிச்சிருந்தா நம்ம வந்துட்டு 5வது வரைக்கும் படிச்சிருக்கணும், அப்பதான் வந்து பொண்ணு கிடைக்கும். I think these 3 people became the real characters of that. Yes, I think we have to really appreciate the characters. ஆமாவா இல்லையா? உண்மையான அப்பா அம்மா பொண்ணை பார்க்கலாம். நம்ம எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கரம். I think sir, we have to honor them at the last. Yes ma'am? Yeah. We could see the reality. I think sir, excuse me sir, can we honor them with these books? Come up. Fatila Fazila, Aylash Begum, Fatima Mufika.